கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் அழைக்கிறேன். நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறபடி பரிசுத்த ஆவியானவரால் வெற்றி பெறும்படி நாம் அவரை எப்படி கனப்படுத்த முடியும் என்கின்ற தலைப்பிலே நமக்குள் இருக்கிற பகைமை உணர்வினால் துக்கப்படும் ஆவியானவர் என்கின்ற தலைப்பிலே இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது: பகைக்கப்படத்தக்கவரும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். எப்போ? முற்காலத்திலே கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு முன்பதாக நம்மளுடைய இயல்பான குணம் எப்படி இருந்ததுன்னா பகைமை உணர்வு, வெறுக்கிறது. யாரையும் வெறுத்துரும். எந்த காரியத்தையாவது கொண்டு அவர்களை வெறுக்கின்ற மனநிலையை உடையவர்கள் விழுந்து போன அந்த நிலைமையிலே நாம் இருந்தோம். இது தேவ குணமா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர் நம்மை வெறுத்து விடவில்லை. சிலுவையிலே ஜீவன் விடும் போதும் அவர் நம்மை வெறுக்கவில்லை. புதிய ஏற்பாட்டில் நம்ம சகோதரத்துவத்தை குறித்து நிறைய நம்ம பேசுகிறோம். பைபிள் ஃபுல்லாக சகோதரர்னு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இல்லை, பழைய ஏற்பாட்டிலே இருக்கு. லேவியராகமும் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுது: உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக பிறன் மேல் பாவம் சுமராதபடி அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, சகோதரருக்குள்ள அந்த இஸ்ரவேலருக்குள்ள என்ன செய்யக்கூடாதான், அவன் ஏதாவது தப்பு பண்ணானா அவனை கடிந்து கொள். நீ பண்றது தப்பு அப்படின்னு கடிந்து கொள்ளது தான் உரிமை இருக்க ஒழிய அவனை உள்ளத்துல கூட வெளியரங்கமான வெறுப்பை காட்டுறது இல்லை. அது துர்குணம்னு பார்த்தோம். வெளியரங்கமாக இல்லை, உள்ளத்துக்குள்ளேயே என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த பகைமை உணர்வு வரக்கூடாது அப்படின்னு இங்க ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கே அவர் அந்த கட்டளையை வச்சிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இன்னும் சொல்ல போனா உபாகமத்துல 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: முற்பகையின்றி கைப்பிசகாய் பிறனை கொன்றவன் அடைக்கல பட்டணங்களில் ஒரு பட்டணத்தில் தப்பி ஓடி போய் பிழைத்திருக்கும்படியாக அப்படின்னு இங்க இருக்கு. நீங்க யாத்திராகமம் 21ஆம் அதிகாரத்திலையும் இதை கொஞ்சம் இதா பார்க்கலாம். அதை விட என்னாகமும் 35ஆம் அதிகாரத்துல தேவன் ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்கிறார் அடைக்கல பட்டணங்களை குறித்து. 6 அடைக்கல பட்டணங்களை யோர்தானுக்கு இந்த பக்கம் 3, யோர்தானுக்கு அந்த பக்கம் 3 உருவாக்கணும் அப்படின்னு சொன்னார். எதற்காக அப்படின்னா, கொலை செய்தவன் கொலை செய்யப்பட வேண்டும். அது ஆண்டவர் சொல்லிட்டார். ஜீவனை எடுக்கிறதுக்கு எந்த மனிதனுக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அவன் ஒருத்தன் கொலை பண்ணானா அவனை கொலை பண்ணிட்டான். ஆனாலும் அது கொலை அப்படின்றது ஆண்டவர் எப்படி பார்க்காருன்னா, திட்டமிட்டு பதவிருந்து அவனை பழி வாங்கும்படியாக செயல்படுற எண்ணம் உடையவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா, அவங்க கொலை செய்யப்பட வேண்டும். அவங்க உயிரை அவங்களுக்கு கையில கிடையாது. ஏன்? அடுத்தவன் உயிரை அவன் எடுத்துட்டான். ஆனால் அதே நேரத்துல இங்க இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறதை போல ஏதோ தெரியாதனமா, அதுவும் கொலைதான். ஆனா அப்படி ஒருத்தன், அதாவது அது திட்டமிட்டு அவனை கொலை பண்ணாட்டி, அந்த பகைமை உணர்வு வெறுப்பு இல்லாம அவன் ஏதோ கைப்பிசகாய் அப்படின்னு போட்டிருக்கு, ஆக்சிடென்ட்லி, இன்டென்ஷன் இல்லை, கொலை பண்ணணுன்ற இன்டென்ஷன் இல்லை, பகைமை உணர்வு இல்லை அப்படின்னா ஆண்டவர் அங்க கொடுக்குறார். அவன் நியாயம் விசாரிக்கப்படும்படி அந்த அடைக்கல பட்டணத்துல போய் இருக்கணும். அந்த 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 இடத்துல அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பாதுகாப்பு. வெளியில வந்தானா ஒருவேளை எதிராளியானவன் அவனை கொலை பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காரு. ஆனா ஆண்டவருடைய எண்ணத்தை பாருங்க, இன்டென்ஷன்ஸை பார்க்கறதே. அந்த பகைமை உணர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னவர் அதனால கொலை நடந்ததா இல்லையான்னு பார்க்குறார். ஸோ நம்ம சிந்தித்து பார்க்கிறோம். நம்ம நினைவுகளை தூரத்துல இருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். அவரை சிந்தித்து பார்க்கணும்.
புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நமக்கு, இல்லைன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது நம்ம பொருந்தும் தான். அதை விட புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல தேவன் இப்படியாக சொல்கிறார், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் வெறுத்தால் அவன் பொய்யன். தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவார்? சோ சகோதரனை பகைத்தால் அவன் அவன் தேவனுடைய பிள்ளையில. அந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்துல திரும்ப திரும்ப வருது, சகோதரனை பகைக்க கூடாது, வெறுக்கிற கூடாது. ஏன்? அது தேவனுடைய தன்மைக்கு புறம்பானது. அவர் யாரையும் வெறுக்கவில்லை. அந்த பகைமை உணர்வு நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். மாறாக ஒருவன் தப்பு செஞ்சானா அவன்கிட்ட நேரடியா போய் சொல்லு. அது வேதத்துல பழைய ஏற்பாட்டிலையும் இங்க இருக்கிறது பார்த்தோம், புதிய ஏற்பாட்டிலையும் இயேசுதாமே சொன்னதை பார்த்தோம். பேரில் உனக்கு குறை உண்டானால் நீ அவன் இடத்துல போய் பேசு, பின்னாடி பேசாத, கோபம் கொள்ளாத, வெறுப்பை வளர்த்துக்காத, கசப்பை விதைச்சுக்காத, அதனால நீ கெட்டு போவாய் அப்படின்னு எச்சரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து நம்மை நிறைவாய் அவர் செயல்பட வேண்டும் என்று சொன்னார். பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நான் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். நாம் சகோதரனை பகைக்கிறவர்களாக நாம் இருக்கக்கூடாது, சகோதரிகளை பகைக்கிறவர்களாய் நாம் இருக்கக்கூடாது. அவர்களை கடிந்து கொள்ளலாமே ஒழிய அவர்களிடத்திலே அந்த வெறுப்பு உணர்வை நாம் வளர்த்தால் நாம் கெட்டுப்போம், நாம் தேவனுடைய தன்மை இழந்து போவோம், தேவனுடைய அந்த அபிஷேகத்தை நாம் இழந்து போவோம். இதை இந்த நாளிலே நீங்கள் சீர் செய்யும்படி தேவனை நோக்கி பாருங்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்கள். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை ஆளுகை செய்யும். ஆண்டவரே, உங்களுடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களிலே நிரம்பி இருக்கும்படி, எங்களை நீர் ஆட்கொள்ளும்படி, எங்களுக்குள்ளாக பகைமை உணர்வுகள் காணப்படும் என்று சொன்னார், எங்கள் உள்ளத்திலே அவைகள் இருக்கும் என்று சொன்னால் அதை நீர் வேரோடு நீர் எடுத்து போடும்படி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் சகோதரர்களை, எங்கள் சகோதரிகளை ஆண்டவரே நேசிக்கின்றவர்களாய், உண்மை உள்ளவர்களாக, உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாக, இந்த பழைய மனுஷனுக்குரிய பகைமையை கலைந்து போட எங்களுக்கு கிருபை தார். உங்களுடைய பொற்கரத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆட்கொள்ளும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனங்களை தொடர்ந்து தியானிங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.